தன் சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு சென்று, அதுவும் தொழுநோயாளிகள் மத்தியில் தனது வாழ்வின் பொன்னான இளமையான 30 ஆண்டுகளை கழிக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதனுக்கு என்ன நேர்ந்திருக்க வேண்டும்? தன்னுடைய கணவனை கொண்டவர்களை மனதார மன்னிக்க அந்த விதவையும், தன் தகப்பனை கொண்டவர்களை முழுதுமாக மன்னிக்க அச்சிறு பெண்ணும் எங்கிருந்து தங்கள் ஆத்தும பலத்தை பெற்றார்கள்? சத்துரு வைத்த கன்னிக்கு தங்கள் அன்பை காட்டி இயேசுவின் அன்பை நம் தேசத்தில் பிரதிபலித்த மிஷனரி கிரகாம் ஸ்டெயின்ஸின் ஊழியத்தை இந்நிகழ்ச்சியில் காண்போம். மிஷனரி கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஜனவரி 18, 1941 வருடம் ஆஸ்திரேலியாவில் பாம்சூட் கிராமத்தில் வில்லியம் மற்றும் தேவனுக்கு பயந்த பெண்ணான எலிசபெத் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவர் தமது 10ஆம் வயதில் கலந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ எழுப்புதல் கூட்டத்தில் திடீரென்று ஒரு மின்னலை போல இயேசு கிறிஸ்துவை குறித்த விஷயங்கள் அவரது மனதில் உயிர்ப்பிக்கப்பட்டு தோன்றின. அமைதியாக மனதின் அடித்தளத்தில் தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்தியாவுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை தனக்கு தேவன் அளிக்கப் போகிறார் என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. ஊழிய அழைப்பை உறுதி செய்து கொள்வதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். பிரைஸ் லார்ட் கிரஹாம், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் வேரா ஸ்டீவன்ஸ், கர்த்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்போ இந்தியாவிலேருந்து வந்தீங்க? உங்களை நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஆமாம், அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது? சில நாட்கள் விடுமுறைக்காக ஆஸ்திரேலியா வந்தேன் கிரஹாம். இந்தியாவின் குறிப்பாக மயூர்பஞ்ச் என்ன இடத்துல தொழுநோயாளிகளின் சூழ்நிலையை பார்ப்பது மிகவும் வேதனையாக இருக்குது. இதோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது ஜோசியா என்ற ஒரு மலைஜாதி இளைஞன். இவனுக்கு தொழுநோய் ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. நோயின் வெளிப்படையான பெரிய அடையாளங்கள் எதுவும் இன்னும் தெரியலை. ஆனால் அதன் பயங்கர விளைவு தெரிந்ததுனால அவன் தன் குடும்பம் தன்னை ஒதுக்கி வைத்து விட என்றும் தெருவில் தள்ளப்படும் சூழ்நிலை வரும் என்றும் நினைத்தும் மிகவும் உடைந்து போய் இருக்கிறான். இதே போல் அநேக தொழுநோயாளிகள் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போகிறாங்க. இவர்களை பார்க்க மிகவும் பாரமாக இருக்குது. தேவன் இன்னும் அநேக மிஷனரிகளை இங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும் கிரஹாம். ஓகே கிரஹாம், டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன். See you. ஓகே வேரா, மீண்டும் சந்திக்கலாம். மனசுக்கு மிகவும் பாரமாக இருக்குது. அந்த இளைஞன் ஜோசியாவின் கண்களில் தெரிஞ்ச அந்த பய உணர்வு என் மனசை மிகவும் கலங்க பண்ணுது. மயூர்பஞ்ச் இடத்தை குறித்து தேவன் ரொம்ப பாரப்படுத்துகிறத என்னால் உணர முடியுது. அடுத்த நாள் காலை தியானத்தின் போது மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தார் கிரஹாம். 35 முதல் 42ஆம் வசனங்களை வாசிக்கும் போது ஜோஷியாவையும் அவனை போலிருக்கும் மற்ற தொழு நோயாளிகளையும் பரிசுத்த ஆவியானவர் கிரஹாமின் மனதில் கொண்டு வந்தார். இந்த பகுதியும் இயேசுவையும் தொழுநோயை குறித்து தானே சொல்லப்படுது. தொழுநோயினால் இந்த மக்களின் உடல் அழிந்து நாசமாக போகுது. எந்த மருத்துவ உதவியும் கிடைக்காம மிருகங்களைப் போல இறந்து போகிறார்களே, அதுவும் முன்பிறவி பாவம் என்று தானே நினைக்கிறாங்க. இந்த மக்களை ரட்சிப்பதற்காகத்தானே என் இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் தன் உயிரையே தியாகம் செய்தார். ஜோசியாவும் அவனை போல் இருக்கிறவர்களும் ஒரு மாபெரும் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போய்விடுவார்களே. இதை என்னால் சகித்துக்கொள்ளவே முடியலை. இனி இதை குறித்த பயணம்தான் தேவனின் வாழ்வில் வைத்த நோக்கம். ஒரு கிறிஸ்தவனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது அவன்
தன்னுடைய வாழ்வில் தேவனின் சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது. கிரஹாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேரும் முன்னே அவர் 6 ஆண்டுகள் ஒரு எழுத்தாளராக பணிபுரிந்தார். குட் மார்னிங் மேனேஜர். குட் மார்னிங் கிரகாம், வாங்க. ஒரு முக்கியமான செய்தி உங்ககிட்ட சொல்லணும். நான் வேதாகம கல்லூரியில் சேர்வதற்காக வேலையை விட்டு நீங்க போகிறேன். நோ கிரகாம், நீங்கள் இந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் தொடர்ந்து வேலை செய்தால் இந்த கம்பெனியில் முதன்மை கணக்கர் அளவு வரை ப்ரமோஷன் பெறலாம். நோ சார், இது முடியாது. ஏனென்றால் தேவன் என்னை வேதாகம கல்லூரிக்கு அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். ஓகே கிரகாம், உன் மனதை நீ மாற்றிக்கொண்டு திரும்பி வந்தால் நான் உன்னை மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைவேன். நன்றி மேனேஜர். கிரஹாமின் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு கொண்டிருந்த அவரது அங்கிள் பென் கிரஹாமின் முடிவினால் மிகவும் வருத்தமடைந்தார். கிரஹாம், எனக்கு பின் நீதான் என் கம்பெனியின் மேனேஜராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நோ மாமா, முடியாது. தேவன் என்னை இந்தியாவுக்கு சேவை செய்ய அழைத்திருக்கிறார். ஒரு ராஜாவின் மகன் ராஜாவின் வேலையைத்தான் செய்வான். வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை வீசி எறிகிறாய் கிரஹாம். சென்று வருகிறேன் மாமா. இவ்வாறு கிரஹாம் தேவன் தன் வாழ்க்கையின் மீது வைத்திருந்த மகத்தான தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த வேலையையும் இது போன்ற இன்னுமோர் நல்ல வேலையையும் நிராகரித்து விட்டார். இதன் பின்பு கிரஹாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேர்ந்தார். அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரது கல்லூரியில் ஒரு மிஷனரி கூட்டம் நடைபெறும். ஆலிவ் அல்ஹான் என்கிற பேச்சாளர் இந்தியாவில் உள்ள மயூர்பஞ்ச் மிஷனில் பெரா மற்றும் அங்குள்ள பிறர் மூலமாக தேவன் அங்கு என்னென்ன செய்தார் என்பதை கூறினார். இக்கூட்டத்துக்கு பின் கிரஹாம் மயூர்பஞ்சில் உள்ள எவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டியில் சேர மனு செய்தார். 1965 ஜனவரி மாதம் தனது 24வது வயதில் இந்தியாவின் மும்பையில் உள்ள டாடா நகரம் வந்து சேர்ந்தார் கிரஹாம். புகைவண்டி நிலையத்தில் அவரை வரவேற்க திரு லாபே, திருமதி லாபே, செல்வி வெரா ஸ்டீவன்ஸ், செல்வி அல்கான் ஆகியோர் கூடியிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட் கிரஹாம், பயணம் எப்படி இருந்தது? பிரைஸ் தி லார்ட் பிரதர், சிஸ்டர்ஸ். பயணம் மிகவும் நன்றாக இருந்தது. கிரகாம், இப்போது நாம் ராய் ரங்கப்பூர் செல்வோம். கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே தங்கியிருந்து ஒரு உள்ளூர் ஆசிரியர் மூலம் ஒரியா மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நல்லது மிஸ்டர் லாபே, நாம் செல்லலாம். மிஸ்டர் லாபே, இங்கே தொழுநோயாளிகளுடைய நிலைமை என்ன? நம்பிக்கையின்றி ஆதரவற்று விடப்பட்ட இந்த மனிதர்கள் வீதிகளில் மற்றவர்களிடம் பிச்சைகளையே முழுவதும் நம்பியுள்ளனர். அவர்களை பிடித்துள்ள அந்த தொழுநோய் அவர்களின் உடல் உறுப்புகளுக்கு பரவ அவர்களது உடல் பயங்கரமாக உருமாறி அவர்களது துன்பத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. இங்கே தொழுநோயாளிகள் இல்லம் இதற்கு முன்பாக இருக்கிறதா? எஸ் கிரஹாம், 1895ஆம் ஆண்டு மயூர்பஞ்ச் மகாராஜாவால் ஆதரவற்ற மக்களுக்கு மறுவாழ்வு இல்லம் துவங்கப்பட்டது. பின்பு ஆஸ்திரேலிய மிஷனரி செல்விகேட் ஆலன்பி வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓ, தட்ஸ் நைஸ். அவரது கவனிப்பின் கீழ் இந்த ஊழியம் வளர்ந்தது. அங்கு பணிபுரியும் ஊழியர்களது எண்ணிக்கை அதிகரித்த போது ராஜாவும் பாரிபாடாவில் உள்ள தொழுநோயாளிகள் இல்லத்திற்கு கூடுதல் நிலத்தை வழங்கினார். 1907ஆம் ஆண்டு அங்கு ஒரு புதிய மையம் கட்டப்பட்டு இப்போது இருக்கும் பெயர் சூட்டப்பட்டது. ஓகே மிஸ்டர் லாபே, ஒருபுறம் தொழுநோயாளிகளின் சூழ்நிலை இவ்வாறு இருந்தாலும் மறுபுறம் இந்தியாவில் வாழும் நல்ல சூழ்நிலை கொண்ட மக்களையும் காண முடிகிறது. எனிவேஸ், நல்ல முயற்சிகள் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். இவைகள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்துகிறது.
கிரஹாம் அவர்களது அர்ப்பணிப்பு உணர்வு எப்போதுமே அலைப்பாயாமல் நிலையாக இருந்தது. இந்த அர்ப்பணிப்பு உணர்வு அவருக்கு வளர்ந்து கொண்டிருந்ததை அன்றி குறைந்து போய்விடவில்லை. தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்வதின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதில் அவருக்கு ஆர்வம் அவ்வளோ அதிகமாக இருந்தது. அவரை சுற்றி இருந்த பலருடைய சரீர துன்பத்தை நீக்க கிரஹாம் எவ்வளவு தான் இடைவிடாது பணிபுரிந்தாலும் கூட அவர்களை மூடியிருந்த ஆத்தும இருள் குறித்து தான் அவர் அதிகம் வேதனை அடைந்தார். இந்த வேதனையை பற்றி அவர் 1977 ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியாகும் நியூ லைஃப் மேகசினுக்கு அளித்த நேர்முக பேட்டியில் கூறியிருக்கிறார். ஆயிரத்தி 1983 வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் கிளாடிஸ் அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸும் தனது 13வது வயதிலே தன் வாழ்க்கையை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர். அதைத் தொடர்ந்த வருடங்களில் மருத்துவ தாதியாக பேறுகால பயிற்சியையும் பயின்றவர். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தன. மூத்த மகள் எஸ்தர் ஜாய், 2வது மகன் பிலிப் கிரஹாம், 3வது மகன் திமோத்தி கிரஹாம். பிள்ளைகள் மூவரும் தங்கள் பள்ளி படிப்பை தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் பயின்று வந்தனர். ஹலோ கிளாடிஸ், தேவன் மிகவும் நல்லவர். தொழுநோயாளிகள் சீக்கிரமாக குணமடைஞ்சு வராங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உன்னுடைய அன்பான பேச்சும் அரவணைப்பும் இயேசுவின் அன்பை உணர வைக்குதுன்னு என்னிடம் கூறி சந்தோஷப்பட்டாங்க கிளாடிஸ். கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? பிரைஸ் காட், ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேவன் நம்மளை முன்குறித்து அழைத்து குடும்பமாக தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்கிற வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாழும் நாள் முழுவதும் தேவனுக்காக தாங்க. ஆமாம், பிள்ளைங்க வெக்கேஷனுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க தெரியுமா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. வாவ், வெரி ஹாப்பி. பிள்ளைகளை பிரிந்திருப்பது கடினம்தான். எல்லாம் நம்முடைய தேவனுக்காக தானே. ஓகே, அப்போ நாளைக்கு நான் பிலிப்பையும் தீமத்தையும் கூட்டிட்டு மனோகர்பூரில் நடக்க இருக்கும் கிறிஸ்தவ ஆதிவாசி கூடுகை நடத்தும்படி செல்கிறோம். நீயும் மகளும் இங்கே இருக்கும் நோயாளிகளை கவனித்து கொள்ளுங்கள். ஓகே, ஷியோர். நீங்கள் போயிட்டு வாங்க. நானும் எஸ்தரும் இங்குள்ள காரியங்களை பார்த்துக்கொள்கிறோம். ஒரு மனிதனை எவ்வளவு உயரமான மலையை மேறி கடக்க அன்பு தூண்டிவிடும். மனோகர்பூர் மக்களை சந்திக்க வேண்டுமெனில் அத்தகைய அன்பு நமக்கும் இருந்தாக வேண்டும். ஏனெனில் மனோகர்பூர் மக்களை சென்றடைய 3 மலை கணவாய்களையும் சில கரடுமுரடான மலை பிரதேசங்களையும் கடந்து செல்ல வேண்டும். கிரஹாம் அவர்களுக்கு அத்தகைய அன்பு இருந்தது. அவர் அந்த சிறிய மலை கிராமத்துக்கு செல்ல சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து கடந்த 14 ஆண்டுகளாக வந்து போய் கொண்டிருந்தார். அதனால் அவர் அப்பகுதியிலுள்ள சுமார் 150 சந்தாலின ஆதிவாசி குடும்பங்களுக்கு மிகவும் பழகிய முகமாகிவிட்டார். மனோகர்பூர் குறித்து மற்றுமோர் விஷயமும் உண்டு. அங்கு மின்சாரமோ குழாய் தண்ணீரோ மற்றும் எந்த விதமான நவீன வசதிகளும் இல்லை. 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இரவு வேளையிலே நம் மனதை கரைய வைக்கும் சம்பவம் இம்மனோகர்பூர் கிராமத்தில் நிகழ்ந்தது.
டேடி, இன்றைக்கு மீட்டிங் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஹாப்பியாக விளையாடினாங்க. அடிக்கடி இங்கே வரணும் போல் இருக்குது. எல்லா வெக்கேஷனுக்கும் எங்களை இங்கே கூட்டிட்டு வாங்க டேடி. ஷோர் பிலிப், இந்த பழங்குடி மக்கள் மிகவும் நேசிக்கிறாங்க. நாம் அவர்களிடம் சேவை செஞ்சு அன்பாய் நடந்து கொள்ளும்போது தேவ அன்பை உணர்ந்து கொள்ளுகிறாங்க. நாம் பிறரிடம் காட்டும் உண்மையான அன்பை பொறுத்து இயேசுவின் அன்பு இந்த உலகத்துக்கு தெரிய வருது பிலிப். எஸ் டேடி, நீங்கள் சொல்கிறது மிகவும் உண்மை. டேடி, நிறைய நேரம் ட்ராவல் செஞ்சு டயர்டாக இருக்குது. ரொம்ப குளிராகவும் இருக்குது. ஓகே பிலிப், அப்போ ஒன்று செய்யலாம். இந்த இரவு நம்ம ஜீப்லேயே தூங்கலாம். மார்னிங் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரியா? ஓகே டேடி. குட் நைட் செல்லங்களா. குட் நைட் டேடி. டேய், இங்க பாருங்கடா. அந்த ஜீப்ல தூங்குறது யாருன்னு தெரியுதா? அந்த வெள்ளைக்கார மிஷினரி பையன் வசமா மாட்டிக்கிட்டான்டா. இன்னைக்கு இவனை விடக்கூடாது. தொழுநோயாளிகளை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வெளிநாட்டு தெய்வத்தை நம்ம ஊர்ல பரப்புறான்னு. இன்னைக்கு இவன் கதையை முடிக்கணும். டேய், நீ ஒன்று பண்ணு. இந்த ஊர் மக்கள் வெளியே வர முடியாம இருக்க இவனுங்க எல்லாருடைய வீட்டையும் பூட்டி போடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே தலைவரே. இப்போ வாங்கடா, அந்த ஜீப்பை அடிச்சு உடைங்கடா. டேடி, என்ன சத்தம்? ஏன் நம்ம ஜீப்பை அடிக்கிறாங்க? பயமாக இருக்கு டேடி, ரொம்ப பயமாக இருக்கு டேடி. ஏசப்பா, பிள்ளைகளை தேவன் மிகவும் நம்ம நேசிக்கிறார். அப்பாவை இருக்க பிடிச்சுக்கணும். டேய், அந்த வைக்கோலை எடுடா. நெருப்பை பத்த வைங்கடா. என்னெல்லாம் பண்ணான். இதோட இவன் கதை முடிஞ்சது. பிலிப், தீமோத்தி, அப்பாவை கட்டி பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு பிரகாச ஒளி வானத்திலேருந்து நம்ம கிட்ட இறங்கி வருதுடா. என்னால் அது உணர முடியுது பிலிப். நம்ம ஏசப்பா கிட்ட போக போகிறோம். டாடி, ரொம்ப எரியுது டாடி, மூச்சு விடவே முடியல அப்பா டாடி. பிடிச்சிக்கப்பா. எரியுது டாடி. சகிச்சுக்கோங்கடா. ஒன்றும் இல்லைடா, இது நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். பரலோகத்துக்கு போக போகிறோம். எரியுது டாடி. டாடி, ஏசப்பா, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஏசப்பா, பிள்ளைகளை காத்துக்கோங்க. ஏசப்பா, கிளாடிஸை எஸ்தரையும் பார்த்துக்கோங்க. அவங்கள நீங்க பார்த்துக்கோங்க. டாடி, ரொம்ப எரியுது டாடி. சொல்லுங்களா, கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. டாடி, டாடி, கொஞ்ச எரியுது நேரத்தில் டாடி. நம்ம வலியெல்லாம் மாறிடும்ப்பா. லவ் யூ சொல்லுங்களா. லவ் யூ. மிஸ் யூ கிளாடிஸ். மிஸ் யூ எஸ்தர். ஏய், அந்த பக்கம் ஒழுங்கா எரியல பாரு. அந்த பக்கம் எரிச்சு வெறிய போடுங்கடா. ஆண்டவர், நீங்க எங்க மேல வச்ச அன்புக்காக நன்றி. இந்தியாவை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை அழிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசம் உங்களை அறியட்டப்பா. ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க. செத்துட்டானுங்களா? எல்லாம் முடிஞ்சு. இனிமே இந்த மாதிரி வரவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கும்.
கிரஹாம் மற்றும் மகன்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனிடம் சேர்ந்ததை அறிந்த கிளாடிஸ் அம்மையா மற்றும் அவரது மகள் எஸ்தர் தாங்கா துயரத்தில் கதறி துடித்தார்கள். அவர்கள் அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான ஆதிவாசி குடும்பத்தினர் தங்கள் மார்பில் அடித்து கொண்டு தங்கள் பெரிய அண்ணனுக்காக கதறி துடித்தனர். நாம் நம் வாழ்வில் கற்பனை செய்து பார்க்கக்கூட பயப்படும் காரியத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார் கிளாடிஸ் அம்மையா. கிளாடிஸ் அவர்கள் தன் கணவனையும் மகன்களையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன், என் சேவை இங்கேயே தொடரும். இந்த வார்த்தையின் மூலம் அகில உலகமே கிளாடிஸ் அம்மையாரை திரும்பி பார்த்தது. இந்த வார்த்தைகள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திய கிளாடிஸ் அம்மையாரை உலகமே பாராட்டியது. பல பேரின் இருதயத்தை உடைத்தது. அதன் பின்னர்தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸின் தியாகம் இந்த உலகுக்கு தெரிய வந்தது. கிளாடிஸ் அம்மையா ஒடிசாவில் தொழு நோயாளி மருத்துவமனையில் 2004 வரை சேவை செய்து வந்தார். பின்னர் தன் தாய் நாட்டுக்கு திரும்பினார். 2005 கிளாடிஸ் அம்மையாருக்கு அப்போதைய ஜனாதிபதி பத்மஸ்ரீ விருதை வழங்கினார். 2016 கிளாடிஸ் அம்மையாருக்கு அன்னை தெரசா ஞாபக பரிசும் கொடுத்து கௌரவப்படுத்தினர். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஒடிசா மக்களுக்காக 14 ஆண்டு சேவை செய்து தன்னையே அர்ப்பணித்தார். கிரஹாம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட மிஷனரி மற்றும் உயர்ந்த திறன் கொண்டவர். ஹோ மொழி பேசும் பழங்குடி மக்களுக்காக பைபிள் மொழிபெயர்ப்பு வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கல்வியறிவு, மொழிபெயர்ப்பு, தொழில்நோய் பணி, தேவ ஊழியர்களை உருவாக்குதல், தேவாலயங்கள் அமைத்தல் மற்றும் சமூக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரியங்கள் திறம்பட ஈடுபட்டார். ஹெப்ரோன் சர்வதேச பள்ளியில் மிகவும் மதிப்புமிக்க குழு உறுப்பினராகவும் இருந்தார். ஆனாலும் அவர் தனது வேலையை பற்றி ஒருபோதும் பெருமை கொள்ளவில்லை. அவர் ஒரிசாவின் அப்போஸ்தலன் என்று புகழப்படுகிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். நாம் அதன் பலனை இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். சத்துரு கிரஹாமுக்கு கண்ணியாக இருக்க நினைத்தான். ஆனால் கிரஹாம் ஸ்டெயின்ஸோ சத்துருக்கு கண்ணியாக மாறினார்.